தாங்கி நடத்தும் கிருபை, தாழ்வில் நினைத்த கிருபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 94ஆம் சங்கீதம் 18வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி பக்தராகிய தாவீது பாடுகிறது என பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வாறாக ஒரு பாடல் வரி உண்டு. தாங்கி நடத்தும் கிருபை, இது தாழ்வில் நினைத்த கிருபை, இது தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் தாங்கும் கிருபை இது என்று சொல்லி பக்தர்கள் பாடுகிறார்கள். என்னுடைய நண்பர், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய தாயும் தகப்பனும் அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை ஒரு நாளும் கைவிடவே இல்லை. மாறாக தம்முடைய ஆணிகளால் கடாவப்பட்ட கரத்தை நீட்டி அவரை தாங்கி அணைத்து கொண்டார். அது மாத்திரமல்ல, தன்னை தாங்கிய தேவனை நோக்கி, ஆண்டவரே, என் தகப்பனையும் தாயையும் நீர் உம்முடைய வலது கரம் கொண்டு தாங்க மாட்டீரா என்று சொல்லி அவர் கேட்டார். அவர் விருப்பத்தின்படியே அவர்களையும் ரட்சித்தது மாத்திரமல்ல, எத்தனையோ ஆபத்துக்கள் நிறைந்த வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான தேவைகளின் மத்தியில் யார் மூலமாக சந்திக்கப்படும் என்று அவர்கள் நினைத்த பொழுதெல்லாம், ஒரு வாழ்க்கையில கவலையும் கண்ணீரும் நிறைந்த பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அந்த அன்பின் கரமானது அவர்களை தாங்கி அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயத்தையும் செய்ததுதான் அந்த தாங்குகின்ற கரம். அந்த தாங்குகின்ற அந்த கிருபை நாட்களில் உங்களையும் தாங்கும். உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை, உங்கள் வாழ்க்கையில வேதனைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்வீர்களானால், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் வேதனை நிறைந்த ஒரு அனுபவத்தின் வழியாக நீங்கள் கடந்து செல்வீர்களானால், இந்த தாங்குகிற அந்த கரம், அந்த கிருபை நாட்களில் உங்களையும் தாங்கி பிடிக்கும். விசுவாசத்தோடு கூட நீங்கள் காணப்படுங்கள். கவலைப்பட வேண்டாம். தாங்கும் கிருபை உண்டு. அந்த கிருபையானது உங்களுடைய கால்கள், உங்கள் பிள்ளைகளுடைய கால்கள் சறுக்கும் போதெல்லாம் இந்த கிருபை தாங்கும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் வாஞ்சியுங்கள். தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடினது போல நாமும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும். எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா, எனது கவலைகள் பெருகும்போது உம் கரங்கள் அணைக்குதையா என்று சொல்லி நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தாங்குகிற அந்த கிருபை எங்களை இம்மட்டு தாங்கினது, நம்முடைய பிள்ளைகளை இம்மட்டு தாங்கி வழிநடத்தினது, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. தாங்குகிற கிருபை ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தட்டும். நெருக்கத்தின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே என் தகப்பனுடைய தாங்குகிற கரம் கூடவே இருந்தபடினால் அதிசயகரமாக அற்புதகரமாக இந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தினீர், பாதுகாத்தீர், ரட்சித்தீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாட்களும் இப்படிப்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை செய்து சமாதானத்தின் பாதையிலே, சந்தோஷத்தின் பாதையில, நீதியின் பாதையிலே, நித்தியத்தின் பாதையில தகப்பன் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. என் ஜீவனான கிருபை, தாங்கி நடத்தும் கிருபை, தாழ்வில் நினைத்த கிருபை, ஒரு ஜீவன் தந்த கிருபை, என் ஜீவனான கிருபை, தாங்கி நடத்தும் கிருபை, தாழ்வில் நினைத்த கிருபை.